சாந்தி. இன்றைய முரளி அவ்யக்த முரளி 9 ஜூன் 2024, ரிவைஸ் 15/2/2000. மனதை சுத்தமாகவும் புத்தியை தெளிவாகவும் வைத்து டபுள் லைட் பரிஸ்தா ஸ்திதியை அனுபவம் செய்யுங்கள். இன்று பாப்தாதா தனது சுயராஜ்ய அதிகாரி குழந்தைகளை பார்த்து கொண்டு இருக்கிறார். சுயராஜ்யம் பிராமண வாழ்வின் பிறப்பு உரிமையாக இருக்கிறது. பாப்தாதா ஒவ்வொரு பிராமணரையும் சுயராஜ்ய சிம்மாசனதாரியாக மாற்றியிருக்கிறார். சுயராஜ்ய அதிகாரம் பிறந்த உடனேயே ஒவ்வொரு பிராமண ஆத்மாவிற்கும் கிடைத்திருக்கிறது. எந்த அளவு சுயராஜ்ய ஸ்திதி ஏற்படுகிறதோ அந்த அளவு உங்களிடம் லைட்டையும் மைட்டையும் அனுபவம் செய்வீர்கள். பாப்தாதா இன்று ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியிலும் ஒளி கிரீடத்தை பார்க்கிறார். எந்த அளவு மைட்டை தாரணை செய்து இருப்பீர்களோ, அதாவது சக்தியை, அதே அளவு நம்பர்வார் ஒளி கிரீடம் பிரகாசிக்கிறது. பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கும் அனைத்து சக்திகளையும் அதிகாரமாக கொடுத்து இருக்கிறார். ஒவ்வொருவரும் மாஸ்டர் சர்வ சக்திவானாக இருக்கிறீர்கள். எனினும் தாரணை செய்வதில் நம்பர்வாராக இருக்கிறீர்கள். அனைத்து சக்திகளின் ஞானமும் அனைவரிடமும் இருக்கிறது. தாரணையும் செய்கிறீர்கள். இருந்தும் ஒரு விஷயத்தில் வித்தியாசம் ஏற்படுவதை பாப்தாதா பார்த்தார். எந்த ஒரு பிராமண ஆத்மாவை கேட்டாலும் ஒவ்வொரு சக்தியின் வர்ணனையும் மிக நன்றாக செய்வார்கள். பிராப்தியின் வர்ணனையும் மிக நன்றாக செய்வார்கள். எனினும் நேரப்படி எந்த சக்தி அவசியமாக இருக்கிறதோ அந்த நேரத்தில் அந்த சக்தியை காரியத்தில் கொண்டு வர முடியாமல் இருப்பது வித்தியாசமாக இருக்கிறது. இந்த சக்தி தேவைப்பட்டது என நேரத்திற்கு பிறகு உணர்கிறீர்கள். சர்வ சக்திகளின் ஆஸ்தி அவ்வளவு சக்திசாலியாக இருக்கிறது. அதனால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்கள் முன்னால் நிற்க முடியாது என்று பாப்தாதா குழந்தைகளுக்கு சொல்கிறார். அதனால் பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டவராக முடியும். அனைத்து சக்திகளையும் வெளிப்படையான ரூபத்தில் மட்டும் நினைவில் வைத்திருந்து நேரப்படி காரியத்தில் ஈடுபடுத்த வேண்டும். அதற்காக உங்கள் புத்தியின் லைனை தெளிவாக வைத்திருங்கள். எந்த அளவு புத்தியின் லைன் தெளிவாக இருக்குமோ, சுத்தமாக இருக்குமோ, அந்த அளவு நிர்ணயம் செய்யும் சக்தி தீவிரமாக இருக்கும். காரணத்தால் எந்த சக்தி தேவையோ அதை காரியத்தில் ஈடுபடுத்த முடியும். ஏன் என்றால் நேரப்படி பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் தடையற்றவராக, பிரச்சனையற்றவராக, கடின முயற்சியற்றவராக பார்க்க விரும்புகிறார். எல்லோரும் ஆகியே தீர வேண்டும். எனினும் இந்த நீண்ட கால பயிற்சி அவசியமாக இருக்கிறது. உடனடி தானம் மகா புண்ணியம் என்ற பிரம்ம பாபாவின் விசேஷ சமஸ்காரத்தை பார்த்தீர்கள். வாழ்வின் ஆரம்பத்தில் இருந்து ஒவ்வொரு காரியத்திலும் உடனடி தானமும் இருந்தது, உடனடி காரியமும் இருந்தது. பிரம்ம பாபாவின் நிர்ணய சக்தி விசேஷமாக சதா விரைவாக இருந்தது. அதனால் பாப்தாதா ரிசல்ட்டை பார்த்தார். எல்லோரையும் கூடவே அழைத்து சென்றே ஆக வேண்டும். பாப்தாதாவோடு கூடவே செல்பவர்கள்தானே, அல்லது பின்னால் வரக்கூடியவர்களா? எப்போது கூடவே போக வேண்டுமோ அப்போது பிரம்மபாபாவை பின்பற்றுங்கள். செயலில் பிரம்மபாபாவையும் ஸ்திதியில் நிராகார சிவபாபாவையும் பின்பற்ற வேண்டும். பின்பற்ற வருகிறது தானே? டபுள் விதேசிகளுக்கு பின்பற்ற வருகிறதா? பின்பற்றுவது சகஜமாக இருக்கிறது தானே? எப்போது பின்பற்றவே வேண்டுமோ அப்போது ஏன், என்ன, எப்படி என்பவை முடிந்து விடுகின்றன. இந்த ஏன், என்ன, எப்படி என்பவையே வீண் எண்ணங்கள் எழ ஆதாரமாக இருப்பது அனைவருக்கும் அனுபவமாக இருக்கிறது. தந்தையை பின்பற்றும் போது இந்த வார்த்தைகள் முடிந்து விடுகின்றன. எப்படி என்பது மாறி இப்படி ஆகிறது. இப்படி நடந்து கொள்ளுங்கள், இப்படி செய்யுங்கள் என்று புத்தி உடனே நிர்ணயம் செய்கிறது. அதனால் பாப்தாதா இன்று விசேஷமாக அனைத்து குழந்தைகளுக்கும் அவர்கள் முதன்முறையாக வந்தவர்களாக இருந்தாலும் பழையவர்களாக இருந்தாலும் உங்கள் மனதை சுத்தமாக வைத்திருங்கள் என்று சாடை காட்டுகிறார். பலருடைய மனதில் இப்பொழுதும் வீண் மற்றும் நெகட்டிவின் கரை சிறிதாகவோ பெரிதாகவோ இருக்கிறது. இதன் காரணத்தால் முயற்சியின் உயர்ந்த வேகத்தில், தீவிர வேகத்தில் தடை வருகிறது. மனதில் சதா ஒவ்வொரு ஆத்மாவை குறித்தும் நல்ல எண்ணங்களையும் நல்ல விருப்பங்களையும் வையுங்கள் என்று பாப்தாதா சதா ஸ்ரீமத் கொடுக்கிறார். இதுதான் சுத்தமான மனம். அபகாரம் செய்பவருக்கும் உபகாரம் செய்யும் உணர்வு இருக்க வேண்டும். இதுதான் சுத்தமான மனம். தன்னை குறித்தோ பிறரை குறித்தோ வீண் எண்ணங்கள் வந்தால் அது சுத்தமான மனம் இல்லை.
அதனால் சுத்தமான மனமும் தூய்மையான தெளிந்த புத்தியும் இருக்க வேண்டும். அதனால் சர்ச் செய்யுங்கள். தன்னை தான் கவனத்தோடு பாருங்கள். மேலெழுந்த வாரியாக பாராதீர்கள். சரியா அப்படி இல்லை, மனமும் புத்தியும் தெளிவாகவும் உயர்வாகவும் இருக்கின்றனவா என யோசனை செய்து பாருங்கள். அப்போது டபுள் லைட் ஸ்திதியை உருவாக்க முடியும். பாப் சமான் ஸ்திதியை உருவாக்க இதுவே சகஜ சாதனம். மேலும் இந்த பயிற்சியை கடைசியில் செய்யாமல் நீண்ட காலம் செய்வது அவசியம். அதனால் சோதனை செய்ய வருகிறதா? தன்னை சோதனை செய்ய வேண்டும், பிறரை செய்யக்கூடாது. முன்னரும் சிரிப்பான விஷயத்தை பார்த்தாதா சொல்லியிருக்கிறார். பல குழந்தைகளுக்கு தூரத்து பார்வை மிக நன்றாக இருக்கிறது, கிட்ட பார்வை கொஞ்சம் பலவீனமாக இருக்கிறது. எனவே பிறரை சர்ச் செய்வதில் நல்ல திறமசாலியாக இருக்கிறார்கள். தன்னை சோதனை செய்வதில் பலவீனமாக இருக்காதீர்கள். நான் பிரம்மகுமார் என்பது இப்போது எப்படி உறுதியாக இருக்கிறதோ, போக வர நான் பிரம்மகுமாரி, நான் பிரம்மகுமார், பிராமண ஆத்மா என எப்படி யோசிக்கிறீர்களோ அப்படி இப்போது நான் பரிஸ்தா என்பதே இயல்பான நினைவாக குணமாக மாற்றுங்கள் என்று பார்த்தாதா முன்னரும் சொல்லி இருக்கிறார். நான் பரிஸ்தா பரமாத்மாவின் ஸ்ரீமத்துப்படி அனைவருக்கும் செய்தி கொடுப்பதற்கும் உயர்ந்த காரியங்களை செய்வதற்கும் கீழே இந்த சாகார உடலில் வந்திருக்கிறேன் என்பதை அமிர்த வேலை எழுந்தவுடன் உறுதி செய்யுங்கள். காரியம் முடிந்தவுடன் உங்கள் அமைதி நிலையில் நிலையாயிருங்கள். உயர்ந்த நிலைக்கு சென்று விடுங்கள். ஒருவர் பிறரை பரிஸ்தா சொரூபத்தில் பாருங்கள். உங்கள் உணர்வு பிறரையும் மெல்ல மெல்ல பரிஸ்தாவாக மாற்றிவிடும். உங்கள் திருஷ்டி பிறரிடமும் பிரபாவத்தை ஏற்படுத்தும். நான் பரிஸ்தா என்பது உறுதியா? பரிஸ்தா பவ என்ற வரதானம் அனைவருக்கும் கிடைத்திருக்கிறதா? ஒரு நொடியில் பரிஸ்தா, அதாவது டபுள் லைட் ஆக முடியுமா? ஒரு நொடியில் நிமிடமல்ல, 10 வினாடி கூட கிடையாது. ஒரு நொடியில் நினைத்தவுடன் ஆக வேண்டும். அப்படி பயிற்சி இருக்கிறதா? நல்லது. யார் ஒரு நொடியில் ஆக முடியுமோ 2 நொடி கிடையாது. ஒரு நொடியில் ஆக முடியுமோ அவர்கள் ஒரு கையால் கரவொலி எழுப்புங்கள். ஆக முடியுமா? அப்படியே கைகளை உயர்த்தாதீர்கள். டபுள் விதேசிகள் கைகளை உயர்த்தவில்லை. நேரம் பிடிக்கிறதா என்ன? நல்லது, சற்று நேரம் பிடிக்கிறது. ஒரு நொடியில் அல்லாமல் கொஞ்ச நேரம் பிடிக்கிறது என யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் கைகளை உயர்த்துங்கள். அதிகமானோர் கைகளை உயர்த்தினார்கள். நல்லது. இருந்தும் கடைசி நேரத்தின் கடைசி நொடியின் பேப்பர் ஒரு நொடியில் வரும். பிறகு என்ன செய்வீர்கள்? திடீரென வரும், ஒரு நொடியில் வரும். கைகளை உயர்த்தினீர்கள், அதனால் பரவாயில்லை, உணர்ந்து இருக்கிறீர்கள், அதுவும் மிக நல்லது. எனினும் இந்த பயிற்சி செய்தே ஆக வேண்டும். செய்துதானே ஆக வேண்டும் என்பது கிடையாது, செய்தே ஆக வேண்டும். இந்த பயிற்சி மிக 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 அவசியமாக இருக்கிறது. சரி, இருந்தும் பார்த்தாதா கொஞ்ச நேரம் கொடுக்கிறார். எவ்வளோ காலம் வேண்டும்? 2000 வரை வேண்டுமா? பொற்கால உலகம் வரும் அல்லது அதற்கான சூழ்நிலையை உருவாக்குவோம் என 21ஆம் நூற்றாண்டிற்கு நீங்கள் சவால் விட்டு இருப்பது, தண்டோரா போட்டு இருப்பது நினைவு இருக்கிறதா? சவால் விட்டீர்கள் தானே. அதனால் அதுவரைக்கும் அதிக நேரம் இருக்கிறது. எந்த அளவு சுயத்திற்கு நேரம் கொடுக்க முடியுமோ முடிந்த அளவு கிடையாது, கொடுத்தே ஆக வேண்டும். எப்படி தேக உணர்விற்கு வருவதற்கு எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? 2 நொடியா? விரும்பாத போதும் தேக உணர்விற்கு வருகிறீர்கள். அதனால் எவ்வளவு நேரம் பிடிக்கிறது? 1 நொடி அல்லது அதைவிட குறைந்த நேரமே ஆகிறதா? தேக அபிமானத்திற்கு வந்து விட்டதே தெரிவதில்லை. அதே போல் இந்த பயிற்சி செய்யுங்கள். என்ன நடந்தாலும் சரி, என்ன வேண்டுமானாலும் சரி செய்து கொண்டிருங்கள். ஆனால் நான் ஆத்மா உணர்வில் சக்திசாலி நிலையில் இயல்பாக இருக்கிறேன் என்பதே தெரியக்கூடாது. பரிஸ்தா நிலையும் இயல்பாக இருக்க வேண்டும். உங்கள் இயல்பை எந்த அளவு பரிஸ்தாவாக மாற்றுவீர்களோ அந்த இயல்பு உங்கள் ஸ்திதியையும் நேச்சுரலாக மாற்றிவிடும். அதனால் பார்த்தாதா எவ்வளவு காலத்திற்கு பிறகு கேட்க வேண்டும், எவ்வளவு காலம் வேண்டும், எவ்வளவு நேரம் வேண்டும் என்று ஜெயந்தி சொல்லுங்கள். வெளிநாட்டின் சார்பாக நீங்கள் சொல்லுங்கள். அதாவது ஜெயந்தி தீதியிட கேட்டிருக்காங்க. வெளிநாட்டினருக்கு எவ்வளவு காலம் தேவை? எனக்கு சொல்லுங்கள். இன்று இப்போதே ஆகிவிடும், நாளை இல்லை என்று தாதிஜி சொன்னார். இன்றைக்கு இப்போதே என்றால் இப்போது எல்லோரும் பரிஸ்தாவாக ஆகிவிட்டீர்களா? ஆகிவிடுவீர்கள் என்பது கூடாது. அப்படி ஆவார்கள் என்றால் எதுவரை? பாப்தாதா இன்று பிரம்ம பாபாவின் எந்த சமஸ்காரத்தை சொன்னார்?
உடனடி தானம் மகா புண்ணியம். பாப்தாதாவிற்கு ஒவ்வொரு குழந்தையிடமும் அன்பு இருக்கிறது. ஒரு குழந்தை கூட குறைந்தவராக இருக்கக்கூடாது என்றே நினைக்கிறார். நம்பர்வாராக ஏன் இருக்க வேண்டும்? எல்லோரும் நம்பர் 1ஆக இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும். நல்லது. நிர்வாகத்துறையின் சகோதர சகோதரிகளோடு நீங்கள் ஒன்று கூடி என்ன திட்டம் தீட்டியிருக்கிறீர்கள்? விரைவிலும் விரைவாக உயர்ந்த ஆத்மாக்கள் உங்கள் கரங்களில் இந்த காரியங்கள் வரும்படி தீவிர முயற்சியின் திட்டம் தீட்டியிருக்கிறீர்களா? உலகை மாற்றம் செய்ய வேண்டும் என்றால் முழு நிர்வாகத்தையும் மாற்ற வேண்டியிருக்கும். இந்த காரியம் எப்படி எளிதாக அதிகமாகி கொண்டே போகும், பரவிக்கொண்டே போகும் என்பதை யோசித்தீர்களா? குறைந்தபட்சம் பெரிய பெரிய நகரங்களில் நிமித்தமாக இருப்பவர்களுக்கு செய்து அளிக்கும் திட்டமிட்டு இருக்கிறீர்களா? இப்போது ஆன்மீகத்தின் மூலமாக மாற்றம் ஏற்பட முடியும், மேலும் ஏற்பட வேண்டும் என்பதையும் குறைந்தபட்சம் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் உங்கள் வர்க்கத்தை எழுப்ப வேண்டும். அதற்காகவே இந்த வர்க்கம் உருவாக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் பாப்தாதா வர்க்கத்தினரின் சேவையை பார்த்து மகிழ்ச்சி அடைகிறார். எனினும் ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் தத்தமது வர்க்கத்தினருக்கு எதுவரை செய்து கொடுத்திருக்கிறீர்கள் என்பதை ரிசல்ட்டில் பார்க்க வேண்டும். ஏதோ கொஞ்சம் எழுப்பியிருக்கிறீர்களா அல்லது துணைவராக மாற்றியிருக்கிறீர்களா? ஒத்துழைக்கும் துணைவராக மாற்றி இருக்கிறீர்களா? பிரம்மகுமாரராக மாற்றவில்லை, ஆனால் ஒத்துழைக்கும் துணைவர்களாக மாற்றி இருக்கிறீர்களா? அனைத்து வர்க்கத்தினருக்கும் பாப்தாதா சொல்கிறார், இப்போது எப்படி தர்ம தலைவர்கள் வந்தார்கள். நம்பர் 1ஆக இருப்பவர்கள் வரவில்லை, இருந்தும் ஒரு மேடையில் அனைவரும் ஒன்று சேர்ந்தனர். மேலும் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து ஆன்மீக சக்தியை பரப்ப வேண்டும் என்பது அனைவரின் வாயிலிருந்து வந்தது. அப்படி ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்கள் யார் வந்து இருந்தாலும் அந்த ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் நமது வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கு எதுவரை செய்தி சேர்ந்திருக்கிறது என்ற ரிசல்ட்டை எடுக்க வேண்டும். இரண்டாவது, ஆன்மீகம் அவசியமாக இருக்கிறது, அதற்கு நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம் என்ற ரிசல்ட் எதுவரை இருக்கிறது? ரெகுலர் மாணவராக மாறுவது இல்லை, ஆனால் ஒத்துழைப்பவராக மாற முடியும். இப்போது வரை ஒவ்வொரு வர்க்கத்தை சேர்ந்தவர்களுக்கும் என்ன சேவை செய்திருந்தாலும் இப்போது எப்படி தர்ம தலைவர்களை அழைத்தீர்களோ அப்படி ஒவ்வொரு தேசத்திலிருந்தும் ஒவ்வொரு வர்க்கத்தினருக்கும் சேவை செய்யுங்கள். முதலில் இந்தியாவிலேயே செய்யுங்கள், பின்னர் சர்வதேச அளவில் செய்யலாம். ஒவ்வொரு வர்க்கத்தினரும் இப்படி பலவித நிலையில் இருப்பவர்களை ஒன்று சேருங்கள். நாம் இவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்பதை அவர்கள் அனுபவம் செய்ய வேண்டும். இப்படி ஒவ்வொரு வர்க்கத்தின் ரிசல்ட் இப்போது வரை எவ்வளவு வந்து இருக்கிறது, மேலும் எதிர்காலத்திற்கு என்ன திட்டம் இருக்கிறது. ஏன் என்றால் ஒரு வர்க்கம் லட்சியம் வைத்து ஒவ்வொருவரையும் அருகில் கொண்டு வந்தால் பிறகு எல்லா வர்க்கங்களையும் நெருங்கிய ஒத்துழைப்பவர்களையும் ஒருங்கிணைந்து பெரிய குழுவை உருவாக்குவீர்கள். மேலும் ஒருவர் பிறரை பார்த்து ஊக்கம் உற்சாகமும் வரும். இப்போது சிதறி இருக்கிறார்கள், ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். நல்ல நல்ல மனிதர்கள் இருக்கிறார்கள், எனினும் எல்லோரையும் ஒருங்கிணைத்து முதலில் குழுவை ஏற்படுத்துங்கள். பிறகு எல்லோரும் சேர்ந்து பெரிய குழுவை மதுவனத்தில் கூட்டுங்கள். இப்படி ஏதாவது திட்டமிட்டு இருக்கிறீர்களா? நிச்சயம் அப்படி ஆகும். பலர் சிதறி கிடக்கிறார்கள் என்று வெளிநாட்டவருக்கும் செய்தி அனுப்பப்பட்டு இருக்கிறது. பாரதத்தில் பார்த்தாலும் நல்ல நல்ல ஒத்துழைக்கும் ஆத்மாக்கள் ஆங்காங்கே தோன்றி இருக்கிறார்கள், எனினும் மறைமுகமாக இருந்து விடுகிறார்கள். அவர்களை ஒன்று கூட்டி ஏதாவது விசேஷ நிகழ்ச்சி வைத்து அனுபவத்தின் கொடுக்கல் வாங்கல் செய்ய வேண்டும். அப்போது வித்தியாசத்தை உணர்வார்கள், அருகில் வருவார்கள். ஒரு வர்க்கத்தில் 5 பேர் இருக்கலாம், ஒரு வர்க்கத்தில் 8 பேர் இருக்கலாம், ஒரு வர்க்கத்தில் 25-30 பேரும் இருக்கலாம். கூட்டத்திற்கு வந்தால் முன்னேற்றம் பெறுவார்கள், ஊக்கம் உற்சாகம் அதிகமாகும். அதனால் இப்பொழுது அனைத்து வர்க்கத்தினருக்கும் என்ன சேவை நடந்திருக்கிறதோ அவற்றை ரிசல்ட்டை பார்க்க வேண்டும். கேட்டீர்களா? அனைத்து வர்க்கத்தை சேர்ந்தவர்களும் கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள் தானே? இன்று விசேஷமாக வந்திருக்கும் அனைத்து வர்க்கங்களை சேர்ந்தவர்களுக்கும் கரங்களை உயர்த்துங்கள். எத்தனை பேர் யார் மற்றும் எத்தனை சதவிகிதத்தில் நெருங்கிய ஒத்துழைப்பவராக இருக்கிறார்கள் என்ற ரிசல்ட்டை இப்போது கொடுக்க வேண்டும். பிறகு அவர்களுக்காக ரமணீகர நிகழ்ச்சியை தயாரிப்போம். சரிதானே? மதுபனத்தை சேர்ந்தவர்கள் சும்மா இருக்கக்கூடாது. சும்மா இருக்க விரும்புகிறீர்களா? பிஸியாக இருக்க விரும்புகிறீர்கள் தானே? அல்லது களைத்து விடுகிறீர்களா? இடையிடையே 15 நாட்கள் இடைவெளியும் ஏற்படுகிறது.
அப்படி ஆகவும் வேண்டும். எனினும் நிகழ்ச்சிக்கு பிறகு நிகழ்ச்சி லிஸ்டில் இருக்க வேண்டும். அப்போது ஊக்கம் உற்சாகம் இருக்கும். இல்லையென்றால் எப்போது சேவை இருப்பது இல்லையோ அப்போது தாதி வரை கம்ப்ளைண்ட் செய்கிறார்கள். கம்ப்ளைண்டை சொல்லலாமா? நாங்கள் எங்கள் ஊருக்கு போக வேண்டும் என்று எல்லோரும் சொல்கிறார்கள். சுற்றி வரப்போகிறார்கள். சேவை செய்யவும் சுற்றி வரப்போகிறார்கள். அதனால் பிஸியாக வைப்பது நல்லது. பிஸியாக இருந்தால் சச்சரவும் இருக்காது. மதுவனத்தை சேர்ந்தவர்களின் ஒரு விசேஷத்திற்கு பாபா கோடி மடங்கு வாழ்த்து சொல்வதை பாருங்கள். 100 மடங்கு அல்ல, கோடி மடங்கு. எந்த விஷயத்திற்கு? எப்போது யார் வந்தாலும் மதுபனத்தில் இருப்பவர்களுக்கு அப்படி சேவையின் ஈடுபாடு ஏற்படுகிறது. அதனால் ஏதாவது வேறுபாடு இருந்தாலும் அது மறைந்து விடுகிறது. அவ்வியக்தமாக தெரிகிறது. களைப்பற்றவராக தெரிகிறீர்கள். அப்போது இங்கே ஒவ்வொருவரும் பரிஸ்தாவை போல தெரிகிறார்கள் என்று ரீமார்க் எழுதிவிட்டு போகிறார்கள். இந்த விசேஷம் மிக நன்றாக இருக்கிறது. அந்த நேரம் விசேஷ வில் பவர் வந்துவிடுகிறது. சேவையின் ஜொலிப்பு ஏற்படுகிறது. அதனால் இந்த சர்டிஃபிகேட்டை பாபா கொடுக்கிறார். வாழ்த்துகள் தானே. அதனால் மதுவனத்தை சேர்ந்தவர்கள் கரவொலி எழுப்புங்கள். மிகவும் நல்லது. பாப் தாதாவும் அந்த நேரம் சுற்றி வருகிறார். உங்களுக்கு அது தெரியாது. ஆனால் பாப் தாதா சுற்றி பார்க்க வருகிறார். அதனால் மதுவனத்தின் இந்த விசேஷம் இன்னும் அதிகமாகி கொண்டே போகும். நல்லது. மீடியோ விங். வெளிநாட்டிலும் மீடியா சேவை ஆரம்பமாகி விட்டது தானே. மீடியாவில் இப்பொழுது நல்ல முயற்சி செய்வதை பாப் தாதா பார்த்தார். இப்போது செய்தித்தாள்களில் வர ஆரம்பித்து விட்டது. அதை அன்போடு போடுகிறார்கள். அதனால் உழைப்பிற்கு பலனும் கிடைக்கிறது. இப்போது இன்னும் மற்ற விசேஷ செய்தித்தாள்களில் போட வேண்டும். டிவியில் எப்படி கொஞ்ச நேரமாவது நிரந்தரமாக ஒளிபரப்புவது தினந்தோறும் நடக்கிறது தானே. அப்படி இந்த முன்னேற்றம் நன்றாக இருக்கிறது. அனைவருக்கும் கேட்பதில் நல்ல அனுபவம் ஏற்படுகிறது. அப்படி செய்தித்தாள்களில் விசேஷமாக வாரத்தில் ஒரு முறையோ அல்லது தினசரியோ அல்லது ஒவ்வொரு 2ஆம் நாளோ ஒரு பகுதி வர வேண்டும். இது ஆன்மீக சக்தியை அதிகரிப்பதற்கான வாய்ப்பு. அப்படி முயற்சி செய்யுங்கள். அப்படி வெற்றியும் பெறுகிறீர்கள். உங்கள் கனெக்ஷனும் நன்றாக அதிகரித்து கொண்டே போகிறது. இப்போது செய்தித்தாள்கள் மூலமாக அதிசயங்களை செய்து காட்டுங்கள். செய்ய முடியுமா? இந்த குறிப்பு செய்ய முடியுமா? கைகளை உயர்த்துங்கள். ஆம், செய்வோம். ஊக்கம் உற்சாகம் இருந்தால் வெற்றி இருக்கவே செய்கிறது. ஏன் நடக்க முடியாது? கடைசியில் அந்த நேரம் வரும். எல்லா சாதனங்களும் உங்களுக்கே பயனாகும். கொஞ்சம் கொடுங்கள், கொஞ்சம் கொடுங்கள், எங்கள் உதவி பெறுங்கள் என்று உங்களுக்கு ஆஃபர் செய்வார்கள். ஒத்துழைப்பு கொடுங்கள் என்று இப்பொழுது நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கிறது. பிறகு எங்களை ஒத்துழைப்பவர்களாக ஆக்குங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். பரிஸ்தா 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 என்ற இந்த ஒரு விஷயத்தை மட்டும் உறுதியாக வைத்திருங்கள். பிறகு உங்கள் காரியம் எவ்வளவு சீக்கிரம் நடக்கிறது என்பதை பாருங்கள். நீங்கள் அவர்கள் பின்னால் அலைய வேண்டி இருக்காது. நிழலை போல அவர்கள் தானே பின்னால் வருவார்கள். அது உங்கள் மனநிலை நிற்பதால் நின்று கொண்டே இருக்கிறது. எவரடி ஆகுங்கள். அப்போது சுவிட்சை ஆன் செய்யும் நேரம் மட்டுமே ஆகும். அவ்வளவுதான். நன்றாக செய்து கொண்டு இருக்கிறீர்கள். இன்னும் செய்வீர்கள். நாலாபுறங்களிலும் உள்ள வெளிநாட்டிலும் சாகார சொரூபத்திலோ அல்லது சூட்ச்ம சொரூபத்திலோ சந்திப்பை கொண்டாடும் அனைத்து சுயராட்சி அதிகாரி ஆத்மாக்களுக்கு சதா இந்த உயர்ந்த அதிகாரத்தை தனது நடத்தையிலும் முகத்தையிலும் பிரத்யட்சம் செய்யும் விசேஷ ஆத்மாக்களுக்கு, சதா பாப்தாதாவை ஒவ்வொரு அடியிலும் பின்பற்றுபவர்களுக்கு, சதா மனதை சுத்தமாகவும் புத்தியை தெளிவாகவும் வைத்திருக்கும் அப்படித்தானே தீவிர முயற்சி செய்யும் ஆத்மாக்களுக்கு, சதா கூடவே இருந்து கூடவே செல்லும் டபுள் லைட் குழந்தைகளுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. பாப்தாதாவுக்கு குழந்தைகளின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. வரதானம்: சாதனங்களை சாராமல் அல்லது விலகி இருந்து காரியத்தில் பயன்படுத்தும் எல்லையற்ற வைராக்கிய உடையவர் ஆகுக. எல்லையற்ற வைராக்கிய உடையவர் என்றால் யார் மீதும் பற்று இல்லாதவர், சதா தந்தைக்கு பிரியமானவர். இந்த அன்பு நிலையே விலக வைக்கிறது. தந்தைக்கு பிரியமானவராக இல்லை என்றால் விலகியவராகவும் ஆக முடியாது. பற்றில் வந்து விடுவீர்கள். யார் தந்தைக்கு பிரியமானவரோ அவர் அனைத்து கவர்ச்சிகளையும் கடந்து விலகி இருப்பார். இதைதான் ஒட்டாத நிலை என்று சொல்கிறார்கள். அவர் எந்த ஒரு சாதாரண கவர்ச்சியும் ஒட்டாதபடி இருப்பார். படைப்பையும் சாதனங்களையும் ஒட்டாத நிலையிலிருந்து காரியத்தில் பயன்படுத்துவார். அப்படிப்பட்ட எல்லையற்ற வைராக்கிய உடையவரே ராஜ ரிஷியாக இருக்கிறார். ஸ்லோகன்: உள்ளத்தில் உண்மையும் தூய்மையும் இருந்தால்
பிரபு உங்களிடம் திருப்தியாக இருப்பார். தேங்க்ஸ் பாபா.